ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் படி அப்படின்ற நியூ ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது நியூ ஆப் கிடையாது, ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்த ஆப் தான். ஓகேவா? அந்த ஆப்பில் வந்து நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து புதுசாக நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 300 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் நான் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சார்ஜ் புட்டி அப்படின்ற லிங்க் இருக்குது, சரியா? ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நேம் பாஸ்வேர்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் ஃப்ரீ பிளான் 200 ருபீஸுக்கு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ரிசீவ் பிளான் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரிசீவ் பிளான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த 200 ஃப்ரீயாக வரும் இல்லையா, அந்த பிளான் வந்து உங்கள் மை டிவைஸ்க்குள்ளே ஆக்டிவேட் வந்து ஆயிரும். ஓகேவா? அந்த ரிசீவ் பிளானை கீழே வந்து இந்த மாதிரி ரிசீவ் பிளான் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசீவ் பிளானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் வரும். இதுதான் உங்கள் ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? இதுக்கப்புறம் மை டிவைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ 100 பிளான் இருக்கு இல்லையா, அது ரிசீவ் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை ஆட் ஆகும். 2 டேஸில் உங்களுக்கு 200 ரிசீவ் ஆகும். ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட ஃபுல் அமௌண்ட் 200 வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நியூ மெம்பர் பிளான்ஸ் என்ன அப்படின்னா, 300 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா, 4 நாளைக்கு 800 ரூபா வரும். ஓகேவா? 300 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ பிளான் 200 இதில் 800 மொத்தம் 1000 உங்களுக்கு வந்து இதில் வருது. ஓகேவா? டேக்ஸ் வந்து இதில் 25% பிடிக்கிறாங்க. மினிமம் வித்ட்ரா 300 ஆகுது. கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிற விஷயத்த. 300 வருது. இதில் ஃபஸ்ட்டு வித்ட்ரா 300 கொடுத்துருங்க. செகண்ட் வித்ட்ரா வந்து 300 கொடுத்துருங்க. அடுத்த வித்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதில் வந்து உங்கள் டிவைஸ்க்குள்ளே இருக்கும். மை டிவைஸ்க்குள்ளே 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதில் 4 நாள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 4வது நாள் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு மீதி இருக்க அமௌண்ட்டை வித்ட்ரா போட்டுருங்க. சரியா? 3 வித்ட்ராவாக எடுத்துடலாம். எடுக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது 4 நாள் ஆச்சு இந்த பிளான் ஆக்டிவேட் ஆகி. என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. அதனால தான் நான் அந்த ஒரு ரீசன்னால தான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? 2 வித்ட்ரா எடுத்துட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. 3வது வித்ட்ரா இன்றைக்கி எடுத்துருவாங்க. இன்றைக்கி நான் வித்ட்ரா போட்டுட்டேன், எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. சரியா? அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் வந்து இப்போதைக்கு 300 பிளான் மட்டும் போடுங்க. அடுத்தடுத்த பிளான்ஸ் வந்து ஆப் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் கொடுக்குறேன். இது வந்து லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே யூஸ் பண்ண பாருங்கள். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சீக்கிரம் முன்னாடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். இது ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்ததுனால வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். நிறைய பேருக்கு வந்து இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து தெரியல. கரெக்டாக கஸ்டமர் கேர் உள்ளேயே இருக்குது. சப்போஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா இதில் கஸ்டமர் கேர்னு இருக்குது, கிளைம் ரிவார்ட்ஸ். ஓகேவா? அதில் கஸ்டமர் கேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்பர் வரும். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜ், இதுதான் ஹோம் பேஜ். சரியா? உங்கள் ஐடி நம்பர் உள்ள பேஜ், சாரி எடுத்து காட்டுறேன். இதுதான் உங்கள் ஹோம் பேஜ். ஐடி நம்பர், பாஸ்வேர்டு இருக்காது, அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதையும் நீங்கள் பேமெண்ட் தன்ன ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அந்த யூபிஐடி தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட், அதையும் மட்டும் அனுப்புனா போதும். வேறு மற்ற விஷயத்துக்காக இதில் கஸ்டமர் கேரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரியா? நான் அதை தான் தெளிவாக சொல்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் இதோட மெத்தட். இவ்வளோ தான் கான்செப்ட். ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, பேமெண்ட் மெத்தடில் 300 கஸ்டம் பண்ணும்போது ரீசார்ஜை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு வந்து அடுத்தது அமௌண்ட்டு யூபிஐடி மெத்தடில் இல்லைனா பேடிஎம்மில் டேரெக்டாகவே கொடுத்துருக்கோங்க. அதை பேடிஎம்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேடிஎம்குள்ளே போகும். பேடிஎம்குள்ளே போனோன்னா அதிலேருந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஆட் ஆகலைன்னா மட்டும் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே சொல்கிறாங்க 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா இந்த யூபிஐயை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதில் காப்பின்னு ஒன்று கொடுங்க, காப்பி ஆயிரும். இந்த காப்பியை வந்து பே எனி ஒன் மெத்தட் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து அதாவது பேடிஎம்மில் நார்மலாக உங்களால் பண்ண முடியலன்னா இந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ணுங்கள். சரியா? நார்மல் மெத்தட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதில் ஆகலைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பே பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிபேன்னா யூடிஆர் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இதில் யூடிஆர் நம்பர் டைப் பண்ணணும். அதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு 12 நம்பர் இருக்கும். அதை வந்து இதில் காப்பி பண்ணி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட் ஆகும். இல்லை அப்படின்னா நார்மல் மெத்தடில் ஆகுது அப்படின்னா அது 1 ஹவரில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும்.
சப்மிட் கொடுத்தா ஆட் ஆகும். சப்போஸ் பேடிஎம்மில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யூடிஆர் நம்பர்னே வரும், அதை சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இதுதான் பேமெண்ட் பண்ணுற மெத்தடு. வேறு எதுவும் பெரிய மெத்தட்லாம் இதில் இல்லவே இல்லை, சின்ன மெத்தட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நார்மலாக வித்ட்ரா பேங்க் டீட்டெயில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதுவுமே நிறைய பேருக்கு தெரியல. பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணி கலெக்ஷன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பேங்க், அதாவது என்டர் நேம்னா உங்கள் நேம் இனிஷியல் கரெக்டாக போட்டுக்கோங்க. எப்படி பேங்க் புக்கில் இருக்கோ அதே மாதிரி போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஐஎஃப்சி கோடு வந்து 11 நம்பரில் வரணும் கரெக்டாக. அந்த மாதிரி ஐஎஃப்சி கோடு செலக்ட் பண்ணி போடுங்க. சும்மா வந்து நிறையா இந்த ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் ஏதாவது ஆட் ஆகலை அப்படின்னா கன்சல்டேஷன் கான்டாக்ட் அதுலேயே நம்பர் இருக்குது, அவங்கக்கிட்ட கரெக்டான ப்ரூஃபோடு அனுப்புங்க. ரெண்டாவது தப்பாக பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணாதீங்க, அது மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால் தப்பாக எதுவுமே பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் இவ்வளோ தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா டாஸ்க் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. ஒரு மெம்பரை உங்களுக்கு கீழே இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த 300 ப்ராடக்ட்டில் இன்வைட் பண்ணிங்கன்னா 50 ரூபா வரும். சரியா? அது எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா ரிவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 1 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 200 எக்ஸ்ட்ரா வரும். 3 மெம்பர் இன்வைட் பண்ணுறீங்கன்னா 600 வரும். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 மெம்பரையாவது இன்வைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஒரு 300 நான் வந்து ப்ராஃபிட் வர்றதுனால சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஜஸ்ட்டு 300 வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே அடுத்தடுத்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பற்றின நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் அதில் கொடுப்பேன். நார்மலாக நான் லாங் டேர்ம்ஸ் நிறைய ஆப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன வந்து குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எதுனாலுமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எந்த அட்மின் போஸ்ட் போடுறாங்களோ அவங்கக்கிட்ட நான் தான் அது அட்மின், நான் போஸ்ட் போடுவேன். அந்த நம்பர்லேருந்து மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற நம்பர்ஸ்க்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, ஏன்னா டைம் இருக்காது. ஆல்ரெடி எனக்கு வந்து 3 குரூப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.